நம்ம இன்னைக்கு வரகரிசி இட்லி பண்ண போறோம். அதுக்கு 1/2 கிலோ வரகரிசி அதை அளந்து எடுத்துக்கலாம். எனக்கு அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் இட்லி அரிசி அதையும் போட்டு 2:1 நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான உளுந்து வெந்தயம் அதையும் நல்லா கழுவி சோக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் வெந்தயத்தை போட்டு நல்லா ஆட்டுறோம். வெந்தயம் ஆட்டினதுக்கு அப்புறமா உளுந்தை போட்டு ஆட்டுறோம். உளுந்து ஆட்டிட்டு இருக்கும் போதே ஒரு கைப்பிடி கெட்டி அவளை ஊற வச்சிடணும். நம்ம ஊற வச்சுட்டா அரிசி ஆட்டும் போது இந்த அவளையும் சேர்த்து போட்டு நம்ம ஆட்டிக்கணும். எல்லாத்தையும் ஆட்டினதுக்கு அப்புறம் நல்லா கலந்து வச்சிடணும். அதையும் நல்லா புளிக்க வச்சுட்டு அதை எடுத்து நல்லா கலக்கி நம்ம எப்பவும் இட்லி சுடுற மாதிரி சுடலாம். சுட்டா அந்த இட்லி எப்படி பஞ்சு மாதிரி வந்திருக்குன்னு பாக்குறீங்களா? நான் எதுவுமே பண்ணலை, நார்மலா எப்பவுமே இட்லி சுடுற மாதிரியே தான் சுட்டுட்டேன். அது எந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இது இட்லியும் பண்ணலாம், தோசையும் பண்ணலாம். நமக்கு பிடிச்ச சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டா ஹெல்தியான வரகரிசி இட்லி ரெடி.